கோயம்புத்தூர்ல வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ஒரு ஸ்டுடியோ இருந்தது. ம். அதுல வந்து ஒரு நடிகரா போய் சேர்ந்தார். அப்பா நடிச்ச முதல் படம் வந்து பக்த மீராஞ்சலி எம்.எஸ். சுப்புலட்சுமி ஆக்ட் பண்ணது. அதான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம். நடிகரா, திரைப்பட நடிகரா. அப்ப ஜூபிட்டர்ல இருக்கும்போது தான் எம்ஜிஆர்லாம் பழக்கம். ரீசெண்டா இப்போ யாரை பார்த்தாலும் சார் இந்த குணா மூவி ஏன் அப்போ போகும்போது பார்க்குறேன், இப்போ வந்து குணா மூவி சொல்லிட்டு இருக்கீங்களே. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாதர், ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். ஸ்கூல் பாடங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்கூலுக்கெல்லாம் கரெக்டாக போகணும் பாரு. நாடக நடிகராகி அப்புறம் வந்து ஜூபிட்டரில் சேர்ந்து அப்போ நாடக நடிகர் இருக்கும்போது சில விஷயங்கள் எங்கிட்ட சொல்லுவார். சமயத்தில் ட்ராமா நடக்காது. சில ஊரில் போய் ட்ராமா பண்ணுவாங்க. அங்கே வந்து ட்ராமா முதல் நாள் நடக்கும், அதுக்கப்புறம் நடக்காது, கலெக்ஷன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸோ ஒரு வடை டீ கிடைக்காதுன்னு அந்த அளவுக்கு பட்னி எல்லாம் கடந்து தான் வந்தாங்க. ஒரு கேவில் வந்து நம்ம இறங்கினோம்னா சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் மேலே வந்துடணும். ஏன்னா உள்ள டார்க் ஆகிடும், ஒன்றும் தெரியாது. சாப்பாடெல்லாம் மத்தியானம் வராது. மேலே வந்து தான் சாப்பிடணும். அது எப்போ முடிச்சு வருமோ அப்போ தான் சாப்பிடணும். எப்போ உங்கள் ஷூட்டிங் முடிச்சு அந்த வந்து சமாதிக்கு வருமோ அங்கே தான் அப்போ தான் சாப்பிட முடியும். அந்த இடம் தான் கொஞ்சம் பிளைனாக இருக்கும். அந்த மாதிரிலாம் அந்த படத்தை ஷூட் பண்ணுவோம். முதல்ல ஒரு ஸ்டேஜில் ஒரு இங்கேருந்து ஆர்டிஸ்ட் வந்து இங்கே நிற்பாங்க. இந்த ஸ்டேஜில் இங்கே ஒரு புள்ளி இருக்கும், இங்கே ஒரு புள்ளி இருக்கும். கேமராவும் எக்யூப்மெண்ட்ஸும் அந்த ரோப்பில் வந்து இதில் இறங்கும். ஆர்டிஸ்ட் அந்த சைடில் படிக்கட்டி கட் பண்ணி வச்சதுனால அங்கே அந்த ஹன் குரூப் வந்து அவங்க 2 பேரை கூட்டிகிட்டு போவாங்க. கண்மணி சாங்கே 3 செட்லேயும் எடுத்தோம், 3 கேவ்லையும். ஸோ அப்படி தான் அதுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது குணா கேவ்னு பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கேவோட நேம் வந்து அது கிடையாது. இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து அது டெவில்ஸ் கிச்சன் பேர். அப்பா வந்து கிட்டத்தட்ட 75 படம் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் சார் கூட பண்ணியிருக்காரு, சிவாஜி சார் கூட பண்ணியிருக்காரு, ஜெமினி மாமா கூட பண்ணி எல்லாரு கூடயும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 75 படம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணார், படம் எடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்தவொடனே சிவாஜி சார்கிட்ட போய் டேட் கேட்டு, ஸோ சிவாஜி சார் என்ன பண்ணால் நீங்கள் 2 பார்ட்னர்ஷிப்பில் போகணுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் போட்டு டேட்டு கொடுத்தாரு. அந்த படம் தான் பாசமலர். இதில் என்ன பெரிய பியூட்டின்னா, ஒரு கேவில் வந்து நம்ம இறங்கினோம்னா சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் மேலே வந்துடணும். ஏன்னா உள்ள டார்க் ஆகிடும், ஒன்றும் தெரியாது. ப்ளஸ் காலையில் நாங்கள் 4 மணிக்கு ரூம் வந்து கிளம்பணும். 7 மணிக்கெல்லாம் உள்ளே போய் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுவோம். சாப்பாடெல்லாம் மத்தியானம் வராது. மேலே வந்து தான் சாப்பிடணும். அது எப்போ முடிச்சு வருமோ அப்போ தான் சாப்பிடணும். அப்போ மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஃபுட்டு கிடையாது, ஃபுல்லாக ஒன்றும் கிடையாது. வெறும் பிஸ்கட் டீ அந்த மாதிரிலாம் வரும். சாலிட் ஃபுட் கிடைக்காது. ஏன்னா மேலே கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கோ வச்சு சாப்பிட்றதுக்கு இடங்கள் கிடையாது. எல்லாம் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே அதை கோஆப்ரேட் பண்ணாங்க. எப்போ உங்கள் ஷூட்டிங் முடிச்சு அந்த வந்து சமாதிக்கு வருமோ அங்கே தான் அப்போ தான் சாப்பிட முடியும். அந்த இடம் தான் கொஞ்சம் பிளைனாக இருக்கும். அந்த மாதிரிலாம் அந்த படத்தை ஷூட் பண்ணுவோம். அதில் அந்த கிளைமேக்ஸ் அந்த பெரிய கேவு போகும்போது கேமராலாம் உள்ளே லைட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஸ்டண்ட் யூனியன் குரூப்பு. எப்படின்னா அவங்களே வந்து அந்த புள்ளியெல்லாம் போட்டாங்க. இப்படி ஒரு புள்ளி போட்டு முதல்ல ஒரு ஸ்டேஜில் ஒரு இங்கேருந்து ஆர்டிஸ்ட் வந்து இங்கே நிற்பாங்க. இந்த ஸ்டேஜில் இங்கேருந்து கேமராலாம் வந்து இங்கே நின்றுன்னா இதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டேஜ் போட்டோம். இங்கே ஒரு புள்ளி இருக்கும், இங்கே ஒரு புள்ளி இருக்கும். கேமராவும் எக்யூப்மெண்ட்ஸும் அந்த ரோப்பில் வந்து இதில் இறங்கும். ஆர்டிஸ்ட் அந்த சைடில் படிக்கட்டி கட் பண்ணி வச்சதுனால அங்கே அந்த ஹன் குரூப் வந்து அவங்க 2 பேரை கூட்டிகிட்டு போவாங்க. இதை கேமரா போட்டு கீழே வரும். கீழே வந்து இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜில் வந்து எல்லாம் செட் ஆகணும். அங்கேருந்து இன்னொரு ரூப் கட்டி அப்புறம் கீழே போகும். வெளியே இருந்து பார்க்கறதுக்கு தெரியல, ஆனால் அந்த ஒரு மூவி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம். அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாமே அப்படி தான். அந்த சாங்கு கண்மணி சாங்கே 3 செட்லேயும் எடுத்தோம், 3 கேவ்லையும். ஸோ அப்படி தான் அதுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது குணா கேவ்னு பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கேவோட நேம் வந்து அது கிடையாது. இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து அது டெவில்ஸ் கிச்சன் பேர். ஓகே, இது இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கான ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு சார். ஆனால் கண்டிப்பாக. ஸோ ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணது தான். அது வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கு இப்போ அது ட்ரூவா இல்லைன்னு தெரிய போகுது. ஃபஸ்ட்டு வந்து குணா மூவி ரிலீஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ரீச் இல்லை. செகண்ட் டைம் வந்து ரீரிலீஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் மக்கள் மத்தியில் வந்து இன்னும் ரீச் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அது அகைன் வந்து கொஞ்சம் நல்ல ரீச் ஆச்சு. முதல்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே அதுக்கு வந்து பெரிய கமர்ஷியல் வேல்யூ இல்லை. கிரிட்டிக்கலே வந்து ரொம்ப பிரமாதமான படம் ஏதாச்சும் தவிர கலெக்ஷன் பாயிண்ட்ல வந்து பெருசாக வரல. அதுக்கப்புறம் பேச அப்புறம் ரீசெண்டாக இப்போ யாரை பார்த்தாலும் சார் இந்த குணா மூவி அப்போ போகும்போது இப்போ வந்து குணா சொல்லிட்டு இருக்கீங்களே. அப்பா தான் வந்து பிள்ளையார் சுழி போட்டா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சந்தானம் சார் அப்பான்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சார்? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாதர்.
ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாதர், ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். ஸ்கூல் பாடங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்கூலுக்கெல்லாம் கரெக்டாக போகணும்பாரு, படிப்பார். பட்டு சிவாஜி சாரோட ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரை வந்து சிவாஜி சொன்ன நிழல்னே சொல்லுவாங்க. ஆமாம். அந்த அளவுக்கு அவர் இருப்பார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். அவர் 7 வயசுலேயே ஸ்கூலை விட்டுட்டு வெளியே வந்து பாய்ஸ் கம்பெனி அப்போ இருந்தது, ட்ராமா ட்ரூப்பு. அந்த ட்ராமா ட்ரூப்பில் 7 வயசில் போய் சேர்ந்து அங்கே பாடி கீடி இது பண்ணி ஸ்ரீலங்கா இலங்கை டூர்லாம் போய் நாடக நடிகராகி அப்புறம் வந்து ஜூபிட்டரில் சேர்ந்து அப்போ நாடக நடிகர் இருக்கும்போது சில விஷயங்கள் எங்கிட்ட சொல்லுவார். நாங்கள் படி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் வடை கூட கிடைக்காம கஷ்டப்படுவாங்களாம். சமயத்தில் ட்ராமா நடக்காது. சில ஊரில் போய் ட்ராமா பண்ணுவாங்க. அங்கே வந்து ட்ராமா முதல் நாள் நடக்கும், அதுக்கப்புறம் நடக்காது, கலெக்ஷன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸோ ஒரு வடை டீ கிடைக்காதான்னு அந்த அளவுக்கு பட்னிகள்லாம் கடந்து தான் வந்தாங்க. கோயம்புத்தூரில் வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அப்போ ஒரு ஸ்டுடியோ இருந்தது. அதில் வந்து ஒரு நடிகராக போய் சேர்ந்தார். டிஎஸ் ராஜின்னு ஒரு காமெடி அப்போ இருந்தார். அவர் மூலமாக அவர் இவருக்கு நண்பனானார். அவர் மூலமாக போய் ஜூபிட்டரில் ஸ்டுடியோவில் போய் மாத சம்பளத்துக்கு நடிகராக சேர்ந்தார். அவர் ஃபர்ஸ்ட் நடிகராக வந்து அதுக்கப்புறம் ஆமாம், மாத நம்ம நடிகர்னா என்னென்னா அந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸில் என்னென்ன படம் எடுக்கிறாங்களோ எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வேஷம் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக ஒரு வேஷம் இருக்கும். அது மாதம் வாங்கிட்டு அதில் இருப்பாங்க. அப்பா நடித்த முதல் படம் வந்து பக்த மீராஞ்சலி எம்எஸ் சுப்புலட்சுமி ஆக்ட் பண்ணது. அதான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம் நடிகரா, திரைப்பட நடிகரா. அப்போ ஜூபிட்டரில் இருக்கும்போது தான் எம்ஜிஆர்லாம் பழக்கம். எம்ஜிஆர் நம்பியார்லாம் அவங்கள மாத சம்பளத்துக்கு அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. டிஎஸ் பாலையா இவங்க எல்லாருமே. ஸோ அந்த ஜூபிட்டர் ஸ்டுடியோ வந்து மெட்ராஸுக்கு ஷிஃப்டாக வரும்போது இவங்களும் எல்லாரும் சேர்ந்து மெட்ராஸுக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து தான் சிவாஜி சார் அவருக்கு பழக்கம். ஓகே. சிவாஜி சாரும் அந்த ஸ்டுடியோவில் இருக்காங்களா? இல்லை, அவர் வேற ஒரு இதில் வந்து அவர் இங்கே பராசக்தியெல்லாம் அடித்து அவர் பாப்புலர். அப்பா வந்து சிவாஜி நாடக மன்றத்தில் போய் நடிகராக இருந்தார். அப்போ சிவாஜி நாடக மன்றம் வந்துச்சு. அவர் நாடகம் அதில் வந்து அப்பாவுக்கு ஒரு நடிகராக இருந்தார். ஸோ அப்படியே வந்து சிவாஜி படங்கள் நிறைய நடிக்க ஆரம்பித்தார். ரொம்பவும் நெருங்கிய பழகிய ஒரு ரொம்ப குடும்ப நண்பராகிட்டார். இவர் இல்லாமல் அவர் எங்கேயுமே போக மாட்டார், அவர் இல்லாமல் இருக்குது. இவர் அதாவது சிவாஜி சார் எங்கே இருக்காரு அங்கே அப்பா இருப்பார். இல்லை சிவாஜி சார் எங்கே போனாலும் அப்பா இல்லாமல் போக மாட்டார். அவ்வளோ க்ளோஸ், அந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸ். அப்படி இருக்கும்போது தான் நான் அப்பா வந்து கிட்டத்தட்ட 75 படம் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் சார் கூட பண்ணியிருக்காரு, சிவாஜி சார் கூட பண்ணியிருக்காரு, ஜெமினி மாமா கூட எல்லாரு கூடயும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 75 படம் பண்ணியிருக்காரு. அப்புறம் தான் அப்போ வந்து என்ன பண்ணார், படம் எடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்தவொடனே சிவாஜி சார்கிட்ட போய் டேட் கேட்டு இந்த மாதிரி நான் படம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் ஒரு டேட் தானே பண்ணிடலானே அப்படின்ட்டு. மோகன் ஆர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ சிவாஜி சார் பேனர்லாம் அவங்க தான் வரைவாங்க. தேட்டர் பேனர் எல்லாமே பெருசாக இன்னும் கூட இருக்காது, பட் பெருசு அவங்க தான் ரொம்ப பாப்புலர் பேனர் ஆர்டிஸ்ட் அவங்க. அதோட ஓனர் மோகன்னு பேர். அப்பாவையும் அவரையும் அவரும் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ சிவாஜி சார் என்ன பண்ணால் நீங்கள் 2 பார்ட்னர்ஷிப்பில் போகணுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் போட்டு டேட்டு கொடுத்தாரு. அந்த படம் தான் பாசம் மலர். அதான் அப்பாவோட ஃபஸ்ட்டு படம் ஆஸ் எ ப்ரொடியூசர். ராஜாமணி பிக்சர்ன்ற பேரில் இந்த 2 பேர் பார்ட்னர்ஷிப் பாசம் எடுத்தாங்க. அது சூப்பர் ஹிட்டு. ஆமாம் சார், இப்போ வரைக்கும் வந்து அது ஒரு கல்ட், இன்ன வரைக்கும் அது கல்ட் பிடிவாக தான். அதை எதாக இருந்தாலும் அதை ரெஃபரன்ஸ் தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் மோகன் என்ன பண்ணார், நான் தனியாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் போய் குங்குமம்னு ஒரு படம் எடுத்தார். அவர் அதே ராஜாமணி பிக்சர்ஸ் அந்த பேனரில் அவர் எடுத்தார். அப்பா வந்து அன்னை இல்லம்னு எடுத்தார், அன்பளிப்பு. இன்னொரு படம் எடுக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அதில் இறந்துட்டார். அது 1970. பட் எல்லா படமுமே வந்து சிவாஜி சார் தான். சிவாஜி சார் இல்லாமல் இல்லை. அப்போனா சிவாஜி சாரை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சிவாஜி சார் அப்பா 3 பேரும் சேர்ந்து பேசும்போது ஏதாவது ஒரு இனிப்பான சம்பவம்? இல்லைம்மா, நான் வந்து ரொம்ப சின்ன பையன், 16 வயசுல அப்பா இறந்துட்டார். ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து அப்பப்போ சிவாஜி சார் வீட்டுக்கு போவோமே தவிர, அங்கே எவ்ரி சண்டே வந்து அங்கே போவோம், ஏதாவது ஃபங்க்ஷனில் போவோம், எல்லாம் பண்ண அங்கே தான் இருப்போமே தவிர சிவாஜி சார் நாங்கள் அப்பா தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி இருந்தது தவிர சிவாஜி சார் பசங்க ராமு ஆகட்டும், பிரபு ஆகட்டும், சாந்தி எல்லாமே வந்து எங்கள் அப்பா வந்து தாத்தா தான் கூப்பிடுவாங்க.
சந்தான தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தது தவிர மற்றபடி ஒரு பெரிய மனுஷனாக உட்காந்து பேசுகிற அளவுக்கு நான் இல்லைங்க. அப்போ அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் நீங்களும் சிவாஜி சாரும் வந்து சேர்ந்து மூவி பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி சார்? இல்லை, அதான் அப்பா இறந்த பிறகு 1970 அப்பா இருந்தார். நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் 75லேருந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் சேர்ந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கேப்பு. நான் சிவாஜி சார் வீட்டுக்கு போகவே இல்லை அப்பா இறப்புக்கு அப்புறம். 10 வருஷம் போகவே இல்லை? ஆமாம், அப்பா இறப்புக்கு அப்புறம். ஏன்னா நாங்கள் இந்த சர்வைவல் பாயிண்டில் இருந்துட்டோம். அப்போ புரியுதுங்களா? அப்பா இருந்ததுக்கப்புறம் நான் படிக்கணும், ஸ்கூல் போகணும், அது இது அந்த இது அண்ணன் வேலை, அது இந்த மாதிரி இதுலேயே நம்ம வளர்ந்துட்டோம். 75ல் அசிஸ்டன்ட் டேரக்டர் சேர்ந்தேன். அசிஸ்டன்ட் டேரக்டர் சேரும்போது நான் அப்போது சண்முகங்களை போய் பார்த்தேன். சிவாஜி சாரை பார்க்கல, சண்முகங்களை பார்ப்பேன். ஏன்னா அப்போ வந்து மாதம் சண்முகங்கள்கிட்ட போய் பார்த்துட்டு தான் பணம் வாங்கிட்டு வருவோம் வீட்டு செலவுக்கு. வீட்டில் என்ன இருக்கோ அதில் அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி இது அமௌண்ட் இது அதுக்கு எது இருக்குன்னு சண்முகங்கள் பணம் கொடுப்பாங்க. அதுதான் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு செலவுக்கு வச்சுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது சண்முகன்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி அங்கிள் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் சேர போகிறேன். யார்கிட்ட? சீதட்டேன்னு. சரி பண்ணு அப்படின்ட்டாரு. அதோட சரி. அதுக்கப்புறம் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி மோகன புன்னகைன்னு ஒரு படம் எங்கள் டேரக்டர் எடுத்தார். அதில் தான் சிவாஜி சார் ஹீரோ. அப்போ தான் அவரை நான் மீட் பண்ணுறேன். அதாவது 10 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் அவர் ஹீரோவாக பண்ணும்போது தான் நீங்கள் மீட் பண்ணுறீங்க? அவரை மீட் பண்ணுறேன். அப்புறம் தான் பழக்கம் மறுபடியும் அதுக்கப்புறம் நான் அவரை வச்சு 2-3 படங்கள் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்பயும் வந்து என்னை அவர் பையனாக தான் இன்னும் அதே அளவில் தான் ட்ரீட் பண்ணே தவிர, நீ எதுக்குடா இங்கே வந்து எல்லாம் கேட்டாரே தவிர மற்றபடி